கோயம்புத்தூர் போகிறோம். ஸோ கோயம்புத்தூர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். என்னடா சவுண்ட் கேட்குதுன்னு பார்த்தா ஸோ ஹாய் மக்களே, ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போகிறோம். ஸோ கோயம்புத்தூர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இன்னும் பர்ச்சேஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஹெல்மெட் கூட பர்ச்சேஸ் பண்ணோம். ஹெல்மெட்டு, ரைடிங் ஜாக்கெட்டு, பேண்ட்ஸு, இது மாதிரி எல்லாமே பர்ச்சேஸ் பண்ண வரோம். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம லடாக் ட்ரிப் போகிறோம் அப்படின்றதுனால. ஆல்ரெடி நான் வந்து சென்னைக்கு போயிட்டு நிறைய புதுசாக ட்ரை பண்ணியிருந்தேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து அங்கே சாட்டிஸ்ஃபைட் ஆகலை அண்ட் எனக்கு அந்த டைமும் இல்லை. ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம வந்து கோயம்புத்தூர் போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் வந்து ஒரு 4:30 மணி. ஸோ 4:30 மணிக்கு கிளம்புறோம். ஸோ அப்படியே டேரெக்டாக கோயம்புத்தூர் போயிட்டு ஸோ என்னென்ன பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது பார்க்க போகிறோம். அண்ட் என்னென்ன விஷயங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் லடாக் ட்ரிப் போகிறோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணணுன்றதையும் சேர்த்து செக் பண்ண போகிறோம். ஸோ பார்க்க போகலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து காமனாக நான் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் 450 வந்து ஸோ பெட்ரோல் போடுறோம் அப்படின்னா ஜென்ரலாகவே ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் என்னென்னா கரெக்டாக நேரம் உள்ளே போட மாட்டாங்க. ஏன்னா நமக்கு நடுவில் வந்து ஒரு கம்பி இருக்கும். ஸோ அந்த கம்பி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா நமக்கு வந்து பெட்ரோல் வந்து உள்ளே விழாதுன்னா அவங்க ஒரு கரெக்டாக உள்ளே வைக்க மாட்டாங்க. அவங்க வந்து மேபி தூக்கத்துலையோ ஏதாவது கேர்லெஸில் போடும்போது என்ன ஆகுதுன்னா நிறைய இது வேஸ்ட்டாக போகுது. எங்கேயோ தான் எனக்கு நடந்துச்சு. இது ஒரு விஷயம். ஆனால் என்ன தான் தெளிவாக சொன்னாலும் திருப்பி அதே தான் பண்ணுவாங்க. சரி, பட் அதுக்கு அவங்கள தப்பு சொல்ல முடியாது. பேசாமல் அடுத்த வாட்டிலேருந்து நாமளே எடுத்து பெட்ரோல் போட்டுக்க வேண்டியது தான். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7 o'clock ஆகும்போது ஒட்டச்சத்திர பக்கத்தில் வந்துவிட்டோம். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா இந்த ப்ராப்ளம் நான் ஜென்ரலாக எல்லா இடத்துலையுமே ஃபேஸ் பண்ணுவேன். ஸோ அதனால தான் சரி சொல்லணும். ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் 450 இந்த மாதிரி ஒரு மினிமலான குட்டி ப்ராப்ளம். அதாவது எவ்ரி டைம் பெட்ரோல் போடும்போதும் இந்த ஒரு செக் பாருங்கள், இது போடுங்க, இது நேராக பிடிங்க அப்படின்னு சொல்லி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கரெக்டாக நம்ம தாராபுரம் சிட்டிக்கிட்ட இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 3 மணி நேரமாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். ஒரு 175 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வண்டியை போட்டு கொஞ்சம் லைட்டாக மார்னிங் டிஃபனை முடிச்சுட்டு இதே மணி கரெக்டாக 7:45 சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். ஸோ இதுதான் அந்த ஊர். ஆல்ரெடி இங்கே வந்து நான் ஷார்ட்லாம் போட்டிருக்கேன். சூப்பராக இருக்கும் மார்னிங் டிஃபன். நானும் டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணிவிட்டு ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஒரு வேளை இந்த பக்கம் வந்தீங்க, தாராபுரம் இந்த வழிக்காக வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அபூர்வா ட்ரை பண்ணுங்கள். செம்மையாக இருக்கும். எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி இப்போ காலங்காலத்திலே பார்த்தீங்கன்னா நான் ஆந்திரா பொடி கார பொடி தோசை அதுதான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் லாஸ்ட் டைம் இது வந்து நான் ஸ்ரீஹரிக்கோட்டா போகிற வழியில் குண்டூர் பக்கத்தில் சாப்பிட்ருக்கேன். ஸோ அந்த ஆல்மோஸ்ட் அந்த டேஸ்ட்டு வந்து இங்கே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் இங்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுட் ப்ளாகை மாற்ற விரும்பல. ஸோ நம்ம கண்டினியூஸாக ரைடிங் ப்ளாகாகவே போவோம். சரி, ஓகே, முடிச்சு இப்போ சாப்பிட்டது காரப்படி தோசை. காலையிலே கார சாரம் தான் சாப்பிட்டது, செம்மையாக இருந்துச்சு. ஸோ இப்போ அப்படியே நம்ம வேறு கண்டிப்பாக பண்ணுவோம். ஆக்சுவலாக நம்ம கரெக்டாக மணி பார்த்திங்கன்னா 9:05. ஸோ 9:05க்கு நம்ம சூலூர் வந்துட்டோம். பட் நமக்கு வந்து ரைடிங் ஜாக்கெட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஷாப் மினிமம் 10 o'clock ஸ்டார்ட் ஆகும். 10 மணிக்கே போய் வாஷ் பண்ண வேணான்றதுனால அப்படியே சொல்லிட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். சேலம் மாறா பிரியாணிக்கிட்ட நமக்கு ஒரு ஆள் வந்து டாப் பாக்ஸ் தான் இருந்தது. அந்தாலும் கொஞ்சம் வேலைக்கு போயிருக்காப்புல. பார்த்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அதான் இப்போ போயிட்டு ஃபஸ்ட்டு ரைடிங் ஜாக்கெட்டு இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெக்கத்லானு அப்படி சின்ன பர்ச்சேஸ்லாம் போகலாமா
இல்லை டெக்கத்லான் போயிட்டு அப்புறம் போகலாமான்னு அப்படியே ஒரு யோசனை இருக்கேன், பார்ப்போம். நம்ம வந்தாச்சு. ஸோ பைக் கேலரி. ஸோ இங்கே தான் நம்மளால் இது சொல்லியிருந்தான். ஸோ பைக் கேலரிலாம் வந்து நீங்கள் வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, அவைலபிள் இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம காரா ஹிமாலயன் 450க்கு என்னென்ன ஆக்சசரிஸ் ஆட் பண்ண முடியும், என்னென்ன எவ்வளோ பண்ணலாம், எவ்வளோ காஸ்ட் பண்ணுறாங்க, இது எல்லா டீட்டெயிலுமே பார்த்துடலாம். ஸோ இப்போ ஆக்சுவலி மோட்டோடார்க்கில் வந்து 450க்கு மட்டும் இருக்குன்னு இருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி இப்போ டாப் பாக்ஸ் செக் பண்ணியிருந்தோம். ப்ளஸ்ஸு நம்ம வந்து சென்னையில் பார்த்த அந்த டெயில் பேக்ஸ் வந்து அவைலபிள் இருக்கான்னு செக் பண்ணி, ஸோ டெயில் பேக்ஸ் என்னென்ன அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பைக் வந்து ரெடி பில் பண்ணியாச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சம் கார்டு, கிராஷ் பாரு, மோட்டர் டார்க்கில் வந்து ஜிபிஎஸ் மவுண்ட்டு. ஸோ இது மட்டுமே இப்போதைக்கு ஆட் பண்ணியிருக்கோம். மெட் கிரிப்னு சொல்லிட்டு இன்னொரு கிரிப்பு கொஞ்சம் நம்ம கிரிப்பு கொஞ்சம் லைட்டாக தேஞ்சு போச்சு, அதனால் இதை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 8,900 rupees வருது. ஸோ இப்போ ஃபிட்டிங் ஜஸ்ட் செக் பண்ணுறது தான், பார்ப்போம். ஸோ வண்டிக்கு வந்து மோட்டர் ட்ராக் வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலாக இந்த சைடு நம்ம இன்டகிரேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ சரி நமக்கான ஒரே கனெக்ஷன்றது இது மட்டும் தான். பட் இங்கே எதுவும் நம்ம பிரச்சனை வரல. ஸோ மோட்டர் டார்க்கில் பார்க்கும்போது ஸோ நம்மளோட கிளச் கேபிள் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம கிளச் வந்து பிடிக்கிறதுலேருந்து நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது சைடு இருந்து. ஸோ இந்த இது இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபிட்டிங் ஆரம்பிச்சு. ஸோ இங்கே ஒரு ஃபிட்டிங் வருது. ஸோ இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு ஃபிட் வருது. நல்லா சாலிடாக தான் இருக்குது. ரைட், ஓகே. ஸோ இப்போதைக்கு நம்ம கிராஷ் கார்டை வந்து ஆட் பண்ணியாச்சு. தென் கீழே சம் கார்டும் வந்து அட்டாச் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாக. ஸோ நம்ம மேலே வந்து மொபைல் ஹோல்டருக்காக ஜஸ்ட் அடிஷ்னலாக ஆட் பண்ணுது இந்த ஜிபிஎஸ் மவுண்ட்டை. பட் இதில் பிரச்சனை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து விண்ட்ஷீல்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் சாலிடாக எப்படி சொல்கிறது, வண்டி போயிட்டு இருக்கும்போதும் நிற்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம மொபைல் ஹோல்டர் மாதிரி போட்டுடலாமா அப்படின்னு யோசிச்சது இப்போது. ஸோ இந்த இடத்துல மொபைல் ஹோல்டர் நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸோ ஸ்பீடுக்கு கொஞ்சம் மடங்கு செய்யும். அண்ட் அது வந்து கண்டிப்பாக ஸ்டெபிலிட்டி இதுலேயே நிறைய இதில் வந்து பிரச்சனை வரும். ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து நான் விண்ட்ஷீல்டு வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறது கேட்டேன். பட் இங்கே அவைலபிள் இல்லை. ஸோ மேபி வேறு எங்கேயாவது நமக்கு கிடச்சிது அப்படின்னா அதையும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப நாளாகவே யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸோ அதுவுமே நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஜென்ரலாக ஆல்ரெடி ஹிமாலயனுக்கு இதில் வந்து நமக்கு ஆல்ரெடி மழை பெய்யும் போது ப்ராப்ளம் வரதை பற்றி நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த இடத்துல முன்னாடி இருக்கிறதுனால இங்கே சகதி இங்கேருந்து இங்கே மேலே அடிக்கும். ஸோ இந்த இஷ்யூ வந்து ரொம்ப நாளாகவே இருக்குது நமக்கு. ஸோ அந்த இஷ்யூக்கு ஸோ எக்ஸ்டெண்டர் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுவுமே அட்டாச் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்கும்போது முழுக்கட்டின்னு இருக்குது. ஸோ அண்ட் ஆஸ் வெல் அஸ் நம்ம வந்து கிரிப்பும் கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம கிரிப் வந்து கம்ப்ளீட்டாகவே போயிடுச்சு. ஸோ அதனால் இந்த சைட் ஸோ இந்த நார்மல் மாட்ரேட்டாக இப்போ போட்டிருக்கு. ஸோ இப்போ நம்ம இது வந்து எப்படி நம்ம சிவகாசி போகிறதுக்குள்ளே டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ எப்படி இருக்குன்றதை செக் பண்ணி பார்த்துடலாம். இல்லை அப்படின்னா ஸோ இதுலேயே வந்து இன்னொரு ஸ்பாஞ்ச் மாடல் ஸோ நம்ம இதில் சிவகாசிலே அவைலபிள் இருக்குது. ஸோ அங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபிட்டிங்ஸ் தான் இப்போதைக்கு பைக்குக்காக நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது. இந்த ஃபிட்டிங்ஸில் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து ரோட் லீகல் கிடையாது. ஸோ ரோல் லீகல்ன்றது வந்து நம்ம எந்த மாடிஃபிகேஷன்ஸும் பண்ணாமல் இருக்கிறது தான் ரோட் லீகல். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த எல்லாமே ரோட் லீகல். ஸோ இப்போ நம்ம சின்னதாக ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுறதுனாலும் அது இல்லீகல் தான். பட் இது வந்து இந்தியாவில் வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஸோ ரோட் லீகல்ன்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அன்டில் நம்ம ஹெட்லைட்டுக்கு மேலே ஒரு லைட் ஆட் பண்ணுறது அண்ட் அடிஷ்னல் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு வந்து இப்போ ப்ராப்ளமாக இருக்குமே தவிர்த்து நம்ம கிராஷ் கார்டு ஆட் பண்ணுறது ஆர் இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ நம்ம ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஆஃப்டர் மார்க்கெட்லேருந்து நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இதெல்லாமே வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இப்போதைக்கு நம்ம பண்ணியிருக்கிறது எல்லா மாடிஃபிகேஷன்ஸுமே எசென்ஷியல். ஸோ லடாக் ட்ரிப்பு, லே ட்ரிப்பில் ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு வேணும் அப்படின்றதுனால இந்த ஒரு செட் எல்லாமே நம்ம மாற்றிருக்கோம். அண்ட் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோம். இப்போதைக்கு மொபைல் மவுண்ட்டை மட்டும் நம்மகிட்ட யோசிச்சுட்டு இருக்கு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு. ஸோ ஸ்டைல் நம்ம எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு நம்ம அதையும் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு சின்ன டெஸ்ட் ட்ரைவ். ஓ, ஆஃப் ரோடுக்குன்னு ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா? பார்த்து அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக வண்டி டெஸ்ட் பண்ணுறதுக்காக பக்கத்துலேயே சந்து ஒன்று இருக்குது.
அதான் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஏதோ ஒன்று லைட்டாக சிங் 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 லைட்டாக சவுண்ட் இருக்குது. என்ன சவுண்ட் இருக்குன்னு தெரியல. என்னடா சவுண்ட் கேட்குதுன்னு பார்த்தா இந்த இடத்துல இந்த ஒரு நெட்டு. ஓகே, ஸோ சொன்ன மாதிரி நம்ம வண்டி ரெடி. லடாக் ட்ரிப்புக்கு ஒரு மினிமலான செட்டப், ஃபுல் செட்டப் இன்னும் இருக்கலாம். இன்னும் ரேக் மட்டும் என்னென்னு செக் பண்ணிவிட்டு வண்டியை எடுத்துகிட்டு கிளப்ப வேண்டியதுதான். யா, ஸோ இப்போதைக்கு இது வரைக்கும் நம்ம பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் த மீன்ஸ் பைக்குக்கான வேலைகள் முடிஞ்சு. அடுத்து நமக்கான பர்ச்சேஸு. நம்ம பர்ச்சேஸு ரைடிங் ஜாக்கெட்டு, பேண்ட்ஸு, பூட்ஸு அண்ட் டெயில் பேகு. ஸோ ஆக்சுவலி இங்கேயே வந்து நம்ம இது பண்ணுறதுக்காக கேட்டிருக்கோம். ஸோ டாப் பாக்ஸ்க்காக கேட்டிருக்கோம். ஸோ பட் நம்ம விக்கி சரி தாய்லாந்து ட்ரிப் பார்த்த விக்கி கிட்ட டாப் பாக்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு ஃபிட் பண்ணி ஏதாவது எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ஜஸ்ட் ஒரு சஜஷன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ ரைடிங் ஜாக்கெட்டு, பூட்ஸ், பேண்ட்ஸ் இதை பற்றி. ஸோ பாய். Meanwhile, ஸோ மக்களே, ஆக்சுவலாக மணி பார்த்தீங்கன்னா 1 வண்டி வந்து பஞ்சர் ஆகிடுச்சு. ஸோ நடுவு ஹைவேஸில் நின்றுருக்கோம். ஸோ பட் இருந்தாலும் ஸ்க்ரூ தான். ஸோ ஸ்க்ரூ எடுத்துட்டேன். ஸோ எல்லாருக்கும் தெரியும் இது வந்து டியூப்லெஸ் டயரு, ஆனால் டியூப் உள்ளே இருக்கும். ஸோ அதனால் ஒரு கொஞ்சம் தூரம் வரைக்கும் உட்காந்து ஓட்டிகிட்டு போகலாம் அப்படின்றதுனால உட்காந்து ஓட்டிகிட்டு வந்தேன். வண்டி குதிச்சு தான் இருக்குது, சுத்தமாக காற்று இல்லை. லடாக் ட்ரிப்பு ஆனால் ஒரு லக்கியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து எங்கள் ஊர் ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான். ஆக்சுவலாக இது பஞ்சராக பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் 6 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே பஞ்சர் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் 4 கிலோமீட்டர்ஸ் நான் ஓட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ கொஞ்சம் அப்படியே பின்னாடி அப்படியே உட்காந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போது பஞ்சர் ஆனதுக்கப்புறம் ஓட்டினா டயர் என்ன ஆகும் அப்படின்றது, டயர் அண்ட் டியூப் என்ன ஆகுது அப்படின்றத நம்ம நாளைக்கு செக் பண்ணி பார்த்துடலாம். நல்ல காலம் நமக்கு. நாளைக்கு நம்ம லடாக் ட்ரிப் போல், நாளான்னைக்கு தான் போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். என்ன பின்னாடி கொஞ்சம் லக்கேஜ் இருக்குது, அதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது. லக்கேஜ் இல்லைனா கூட தைரியமாக அடித்து கொண்டு போயிடலாம். ஏன்னா ஆல்ரெடி நான் கொண்டு போயிட்டு ஆர்எஸ்ஐ கால் பண்ணி ஆர்எஸ்ஐலேருந்து மீன்ஸ் நம்ம லியோ மோட்டார்ஸ்லேருந்தே வந்து செக் பண்ணிட்டு போனாங்க. பட் இந்த கேஸ் இதுக்கு மற்ற இடத்துக்கு எப்படி நடக்கும், எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல மற்ற ஊரில். ஸோ இது எல்லாமே லெசன்ஸ் தான். ஸோ இதெல்லாம் யோசிக்கணும். ஸோ பட் நான் ஆக்சுவலாக ஆல்ரெடி நாங்கள் வந்து இது வாங்கி வச்சுருக்கோம். இந்த கேஸ் பஞ்சர் கிட்னா எப்படி சார், மோட்டரில் வந்து அடிஷ்னலாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில் பண்ணி ஒரு 10 கிலோமீட்டர் இல்லை ஒரு 20 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே நீங்கள் ட்ரைவ் பண்ணி போகலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயம் அந்த இது இருக்குது. ஆனால் இங்கே இப்போ என் கையில் இல்லை. ஸோ அதான் ஒரு மேட்ரு. சரி ரைட்டு. ஸோ இன்னும் கொஞ்சம் அப்படியே பொறுமையாக தள்ளிட்டு ஸ்லோவாக விட்டுட்டே போயிட வேண்டியது தான்.